தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு தென்னை விவசாயிகளுக்கு உரிய மானியம், வங்கிக் கடன், விவசாயத்திற்கான மருந்து மற்றும் நிவாரணங்களை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தென்னை மரங்களை நோய் தாக்கியதால் தேங்காய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கன்னியாகுமரியில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தேங்காய்கள் தற்போது பிற மாவட்டங்களில் இருந்து மீண்டும் கன்னியாகுமரிக்கு இறக்குமதி செய்யும் அவல நிலை ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் தேங்காய்க்கு புகழ்பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய் உற்பத்தி பாதிப்படைந்த சம்பவம் தென்னை விவசாயிகள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தென்னை விவசாயிகளுக்கு உரிய மானியம், வங்கிக் கடன், விவசாயம் செய்வதற்கான மருந்து மற்றும் நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட தென்னைக்கு நிவாரணம் போன்றவற்றை தமிழக அரசு தர வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேங்காய் வச்சு தான் எல்லா மக்களும் பிழைப்பு தொழில். தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வெட்டியாச்சுன்னா அந்த கதம்பில் பாந்தில் வச்சு அது ஒரு பிஸ்னஸ் அப்படி ஓடும். அது ஒரு நிறைய மக்கள் வேலை செய்வாங்க. இங்கே தேங்காய் உரிப்பு, கொப்பரை காய் போடுவது, அப்படிலாம் நிறைய வேலைகள் அந்த தேங்காய் வச்சு இருந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக கொண்டு இந்த நோயின்னு ஒன்று ஆரம்பித்த பிறகு எல்லாத்து மக்களுக்கும் தொழில் இல்லை. ஏன்னா 1000 தேங்காய் கிடைக்கிற இடத்துல ஒரு ஏக்கரில் 1000 தேங்காய் கிடைக்கும்னா இப்போ ஒரு 300 தேங்காய் தான் கிடைக்கும். மஞ்சள் நோய், இன்னொரு நோய் வந்திருக்கு, கொண்டைப்புழுவு, மூட்டுப்புழுவு, இப்படி பல நோய்கள். அதனால யாரும் தென்னு வைக்க விரும்பலை, அந்தந்தால விட்டுட்டாங்க. இப்போ இங்கே உள்ள மக்களுக்கு இங்கே உள்ள தேங்காய் காணாது. இந்தியா உள்ள சேர்மாதேவி, அங்கே தூத்துக்குடி, கோயில்பட்டி, சாத்தூர், அங்கங்கே எல்லாம் இங்கே உள்ள தேங்காய் தான் போவோம் முன்னாடி. இதை பார்த்து ஏதாவது நல்லது செய்தால் நல்லது. கொஞ்சம் மானியங்கள், லோனுன்னு கொடுத்து மானியத்தில் ஒரு வேலைகளை செய்ய சொல்லி உற்பத்தி பண்ணினா நல்லது. ஆமாம், விவசாயத்துக்கு உள்ள மருந்து எல்லாமே கொடுக்கணும். கொடுத்தாதான் விவசாயத்தை நம்ம அதை நிலைநாட்ட முடியும். இல்லாமல் இருந்தால் விவசாயம் அழிஞ்சு போகும்.